கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போதகர் புதிதாக பொறுப்பேற்ற ஒரு திருச்சபையின் கிளை சபைக்கு பஸ்ஸிலே சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது பஸ்ஸிலே கண்டக்டர் அவருக்கு அந்த குறிப்பிட்ட ஊரிலே இறங்குவதற்கு டிக்கெட் கொடுக்கும்போது ஒரு 10 ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டார். இவரும் அதை வாங்கி எண்ணி பார்த்து விட்டு அந்த குறிப்பிட்ட ஊரிலே இறங்கும் போது கண்டக்டரிடம், ஐயா, நீங்கள் 10 ரூபாய் அதிகமாகி கொடுத்து விட்டீர்கள், இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். உடனே கண்டக்டர் அவரை பார்த்து, ஐயா, நீங்கள் போகிற திருச்சபையின் ஒரு உறுப்பினர் நான். நீங்கள் புதிதாக அங்கே வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரிந்து விட்டது. என்னை உங்களுக்கு தெரியாது. நான் தேவாலயத்துக்கு வருவதா வேண்டாமா என்று அடிக்கடி சிந்தித்து பார்ப்பதுண்டு. ஏனென்றால் அநேகர் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை எனது தேவாலயத்துக்கு வருகிற அந்த ஊழியர் உண்மை உள்ளவரா இல்லையா என்று பரிசோதிப்போம். அவர் உண்மை உள்ளவராய் இருந்தால் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த திருச்சபையின் அங்கத்தினராக நாம் தொடர்வோம் என்று தீர்மானித்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் அதிகமாய் கொடுத்தேன். நீங்கள் உண்மை உள்ளவராக அதை திருப்பி கொடுத்து விட்டீர்கள். எனவே நான் தவறாமல் இனி திருச்சபைக்கு வருவேன், அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கும்போது கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக ஆக்குகிறார். நம்மை கொண்டு மற்றவர்கள் கிறிஸ்துவை அறியும்படிக்கு நம்முடைய நடத்தைகள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. தீத்து 2:7-8 வசனங்கள், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக நல்லொழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்காத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. கர்த்தர் நமக்கு தந்த போதகர்களுக்காக நன்றி செலுத்துவோம். நாம் எப்படி இருக்க வேண்டும், போதகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தமது வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ கர்த்தர் தாமே நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபையுள்ளவரே, ஐஸ்வரிய சம்பந்தரே, எங்களை அநேகருக்கு முன்னுதாரணமாக வைத்திருக்கின்றீர். எங்களை நோக்கி பார்ப்பவர்கள் எங்களுக்குள்ளே உண்மை காண இரக்கம் செய்யும். அப்படிப்பட்ட நல்ல நடக்கை உள்ளவர்களாய் எப்பொழுதும் நடந்து கொள்ள எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்திட வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் சாமி. ஆமேன்.